வணக்கம் நண்பர்களே, சுட்டி வில்லேஜ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சுவாரஸ்யமான கிராமத்து கதைகள், நகைச்சுவை கார்ட்டூன் வீடியோக்கள் மற்றும் நல்ல கருத்துக்களை தரும் கதைகள் அனைத்தையும் இங்கே காணலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி புதிய வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். நன்றி. உங்கள் சுட்டி வில்லேஜ் டிவி. அது ஒரு அழகான கிராமத்து குடும்பம். அந்த வீட்டு மாமியார் மீனாட்சி அம்மாளுக்கு 2 மருமகள்கள். பெரிய மருமகள் கவிதா, சின்ன மருமகள் பிரியா. கார்த்திக் மீனாட்சி அம்மாளின் சின்ன மகன். பெரிய மருமகள் கவிதா ரொம்பவே எளிய குணம் கொண்டவள். அவளுக்கு ஆடம்பரம்னா என்னன்னே தெரியாது. எப்போதும் ஒரு சாதாரண பருத்தி புடவை, கைகளில் 2 வளையல்கள்னு ரொம்ப சிம்பிளா இருப்பாள். விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலைகள் அத்தனையையும் இழுத்து போட்டுட்டு சுறுசுறுப்பா செய்வாள். ஆனா சின்ன மருமகள் பிரியாவோ டவுன்ல பிறந்து வளர்ந்த மாடர்ன் பெண். அவளுக்கு எப்பவுமே பளபளக்கும் பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு, கழுத்து நிறைய நகைகளை போட்டுக்கிட்டு, மேக்கப் போட மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஒரு நாள் காலையில கவிதா சமையலறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிரியா கலகலவென வளையல் சத்தம் கேட்க வரா. கவிதாவை பார்த்து, என்ன அண்ணி, எப்பவும் இப்படியே சிம்பிளா இருக்கீங்க? வீட்ல விசேஷம் இல்லனாலும் நாம கொஞ்சம் கிராண்டா ட்ரெஸ் பண்ணி நகை நட்டெல்லாம் போட்டுக்கணும். அப்போதான் வீட்டுக்கே ஒரு லட்சுமிகரம் வரும் அப்படின்னு கொஞ்சம் பெருமையா பேசுறா. அதுக்கு கவிதா சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இதுவே பழடிடுச்சு பிரியா, வேலை செய்ய வசதியா இருக்கு அப்படின்னு எளிய முறையில பதில் சொல்றா. இவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு மாமியார் மீனாட்சி அம்மாள் அமைதியா போயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ஊர் பெரியவர் வீட்டு விசேஷத்துக்கு எல்லாரும் அவசரமா கிளம்பும்போது பிரியா தண்ணீர் குடிக்க சமையலறைக்கு வரா. கை கழுவுவதற்காக தன் விலை உயர்ந்த வைர மோதிரத்தை கழற்றி சமையலறை மேடையில வைக்கிறா. ஆனா கிளம்புற பதற்றத்துல அதை எடுக்காம அப்படியே விசேஷத்துக்கு போயிடுறா. விசேஷம் முடிஞ்சு ராத்திரி வீட்டுக்கு வந்த பிறகுதான் பிரியாவுக்கு தன் வைர மோதிரம் காணாதது தெரிய வருது. பதறிப்போய் சமையலறை முழுக்க தேடி பார்க்கிறா. ஆனா மோதிரம் கிடைக்கல. உடனே பிரியாவுக்கு கோபம் தலைக்கேறுது. ஹாலுக்கு வந்து எல்லார் முன்னாடியும், நான் கிளம்பும்போது சமையலறை மேடையில தான் மோதிரத்தை வச்சேன். நம்ம கிளம்பின அப்புறம் அண்ணி மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அவங்கதான் என் மோதிரத்தை எடுத்திருக்கணும். உங்களுக்கு தான் நகை பிடிக்காதுன்னு சொல்றீங்க. என்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமைப்பட்டு நீங்க தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கவிதா மேல பழி போடுறான். இதை கேட்டு கவிதா அதிர்ச்சியாகி கண்களில் கண்ணீரோட நிக்கிறா. கார்த்திக்கு கோபம் வந்து தன் மனைவி பிரியாவை சத்தம் போடுறான். அண்ணிய பத்தி உனக்கு என்ன தெரியும், வாய மூடு அப்படின்னு கத்துறான். வீடே ஒரே சத்தமா இருக்கு. அப்போ மாமியார் மீனாட்சி அம்மாள் சமையலறைக்குள்ள போய் விளக்கை எரிய விட்டு நல்லா தேடி பார்த்துறாங்க. அங்கே சமையலறை மேடைக்கு கீழே அரிசி மூட்டைக்கு பக்கத்துல அந்த வைர மோதிரம் மின்னுவதை பார்க்கறாங்க. பிரியா அவசரத்துல வச்சப்போ அது தவறி கீழே விழுந்திருக்கு. அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஹாலுக்கு வர்றாங்க மீனாட்சி அம்மாள். மோதிரத்தை பிரியா கையில் கொடுத்துட்டு கம்பீரமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தா பிரியா, உன் வைர மோதிரம். நீ அவசரத்துல சரியா வைக்காம கீழே போட்டிருக்க. ஆனா இந்த மோதிரம் கிடைச்ச சந்தோஷத்தை விட எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு வீட்டுக்கு லட்சுமிகரம்ங்கிறது நீ உடம்புல மாட்டிட்டு ஆடுற தங்கம் வைர நகையில இல்ல பிரியா, அடுத்தவங்க மனசு வலிக்காம நடந்துக்கிற அன்பான குணத்துலதான் இருக்கு. கவிதா உடம்புல ஒரு பொட்டு தங்கம் போடலனாலும் இந்த வீட்டையும் நம்ம எல்லாரையும் தன் அன்பால தாங்கி பிடிக்கிறா. அவதான் இந்த வீட்டு நிஜமான தங்கம். நகைய உடம்புல மாட்டுறதை விட நல்ல குணத்தை மனசுல மாட்டுறதுதான் உண்மையான மாடர்ன் அப்படின்னு பிரியாவின் முகத்தில் அரைந்தார் போல சொல்றாங்க. மாமியாரின் பேச்சும் கணவன் கார்த்திக்கின் கோபமும் பிரியாவின் கண்களை திறக்குது. தான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு புரியுது. அழுது கொண்டே ஓடிப்போய் கவிதாவின் கைகளை புடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்னோட ஆடம்பர பேச்சால உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. கவிதா உடனே பிரியாவின் கண்ணீரை துடைத்து, பரவாயில்ல பிரியா, தப்ப உணர்ந்துட்டியே, அதுவே போதும். நகையை விட எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு பாசத்தோடு கட்டி அணைத்துக் கொள்கிறாள். அன்னையில இருந்து பிரியா தன் ஆடம்பர குணத்தை மாத்திக்கிட்டு அண்ணி கவிதாவோடு இணைந்து அந்த வீட்டை ஒரு அன்பான குடும்பமாக வழிநடத்த தொடங்குறா. அடுத்த சில நாட்களிலேயே அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. பிரியா தன் தவறுகளை உணர்ந்திருந்தாலும் அவளுக்குள் ஒரு சின்ன தயக்கம் அப்படியே இருந்தது. இத்தனை நாள் ஆடம்பரமாக மட்டுமே பழகியவளுக்கு கவிதாவைப் போல எல்லாவற்றையும் எளிமையாக கையாளுவது எப்படி என்று தெரியவில்லை. ஆனாலும் அவளது பந்தா குணம் குறைந்திருந்ததே தவிர அவளது தோற்றம் மாறவில்லை. அவள் எப்போதும் போல அதே பளபளக்கும் பட்டு புடவையோடும் கழுத்து நிறைய நகைகளோடும் தான் வீட்டில் வலம் வந்தாள். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல கவிதா சமையலறையில் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள்.
பிரியா தன் பட்டுப்புடவை சரசரக்க, வளையல்கள் சத்தம் கேட்க மெதுவாக சமையலறைக்குள் நுழைந்தாள். பிரியா தயங்கி தயங்கி, அண்ணி, எனக்கு காஃபி போட சொல்லித் தரீங்களா? நான் எப்பவும் டவுன்ல ஃபில்டர் காபி தான் குடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பாரம்பரியமா ஆத்துற காபி எனக்கு போட தெரியாது. என் பட்டுப்புடவை நகையோட சமைக்க கூடாதுன்னு அத்தை சொன்னாங்க. ஆனா நான் ட்ரெஸ்ஸ மாத்தாமலேயே கவனமா சமைக்க பழகிக்கிறேன் அண்ணி என்றாள். கவிதா முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. இதுல என்ன பிரியா இருக்கு? வா, சொல்லித்தரேன். உன் பட்டுப்புடவையில கரைபடாம நான் பாத்துக்கிறேன் என்று அன்போடு அவளை அருகில் அழைத்தாள். காஃபி தூள் போடுவதிலிருந்து பால். என்ன பிரியா, இன்னைக்கு காஃபி டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ அதே பட்டுப்புடவை நகையோட இருந்தாலும் இன்னைக்கு உன் முகத்துல இருக்கிற அமைதி உன்னை ரொம்ப அழகா காட்டுது என்று மனதார பாராட்டினான். மீனாட்சி அம்மாளும் காஃபியை சுவைத்துவிட்டு, உடம்புல இருக்கிற நகையை விட உன் மனசுல இருக்கிற இந்த நிம்மதியான சிரிப்புதான் பிரியா இந்த வீட்டுக்கு லட்சுமி கரம் என்று பாராட்டிவிட்டு சமையலறைக்கு சென்றான். அங்கே கவிதா பிரியா செய்த காப்பியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பதை கண்டார். தன் 2 மருமகள்களும் இப்படி ஒற்றுமையாக இருப்பதை பார்க்கவே அவருக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மேலும் நல்ல வீடியோக்களை உருவாக்க ஊக்கமளிக்கிறது. மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில். நன்றி, வணக்கம்.